வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இந்த சேனலில் இதுக்கு முந்தின வீடியோவில் நாம் பார்த்த ப்ளவுஸோட ஸ்லீவை தான் நம்ம இப்போ கட் பண்ணி தைக்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம ஃப்ரண்ட்டில் உள்ள பகுதி ஜாயிண்ட் ஆக்கிறத பார்ப்போம். நெக்கு பகுதியில் மட்டும் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி 4 இன்ச்சு விட்டு ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இப்போ இந்த கிராஸ் பீஸ் கொஞ்சமாக ஷோல்டர் பகுதியில் ஜாயிண்ட் ஆக்காமல் விட்டுருக்குறேன். பேக் சைடில் தைச்சது அதை அப்படியே எடுத்து விட்டுட்டு மெயின் கிளாத் பக்கமாக மெயின் கிளாத் வச்சுட்டு இந்த நெக்கு பகுதியில் அப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக அப்படியே லைனிங் கிளாத் பக்கமாக திருப்பிட்டு 2 தையல் தைச்சிருங்க. 2 தையல் தைச்சதுக்கப்புறம் நெக்கு பகுதியில் கொஞ்சம் பகுதி இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே திருப்பி எடுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி எடுக்கும்போது ஷோல்டர் பகுதி நல்லா கவர் ஆகி அந்த நூல் இலைகள்லாம் உள்பக்கமாகவும் போகும். இப்போது பேக் சைடில் இருந்து அந்த பைப்பிங் நம்ம எப்படி ஃப்ரண்ட்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதை உங்களுக்கு கொஞ்சம் தச்சு காட்டுறதுக்காக. இப்போ இது இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதில் ஒரு பீஸ் நம்ம ஜாயிண்ட் ஆக்கணும். இது கொஞ்சம் கிராஸில் இருக்குது. கிராஸ்லேயும் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நேரில் கட் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு கிராஸ் பீஸை வச்சு அதில் ஜாயிண்ட் ஆக்குறேன். கிராஸ் பீஸ் ஒன் சைடாக பேக் சைடில் நம்ம மடித்து தைச்சது. இப்போ நான் மடித்து தைக்காமையே அப்படி ஜாயிண்ட் ஆக்குறேன். அந்த மடித்து தைக்கிற பகுதி கொஞ்சம் வெளிப்பக்கமாக அப்படி இருக்குது பாருங்கள். அப்படி ஜாயிண்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி மடித்து தைச்சிருங்க. இந்த மாதிரி ஒன் சைடாக மடித்து தைச்சிடலாம். அந்த ஜாயிண்ட் அந்த ஷோல்டர் பகுதியில் வராமல் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தள்ளி வர்ற மாதிரி வரும் பாருங்கள். இப்போ இந்த பகுதியில் கொஞ்சம் அந்த பைப்பிங் மேலே தைச்சிருக்கிற பகுதியை கொஞ்சமாக பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கிராஸ் பீஸ் நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிற பகுதி தெரியும் பாருங்கள். அந்த பகுதியிலேருந்து ஃப்ரண்ட்டில் சேர்ந்த மாதிரி கொஞ்சமாக கிராஸ் பீஸ் வெளியே தெரிகிற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்கும் பாருங்கள். அதே மாதிரி அந்த சைடில் இருந்தே ஃப்ரண்ட்டில் சேர்ந்த மாதிரி அந்த கிராஸ் பீஸை வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ஜாயிண்ட் ஆக்கிட்டு இதை அப்படியே அடிப்பக்கமாக திருப்பி நம்ம பைப்பிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும் பாருங்கள். இப்போ பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் சேர்ந்து ஒரே பீஸ் வச்சு பைப்பிங் பண்ணுற மாதிரி வரும். பேக் சைடில் எந்த அளவுக்கு அந்த பைப்பிங் இருக்கோ அதே அளவுக்கு ஃப்ரண்ட்லேயும் வர மாதிரி சேர்ந்த மாதிரி வந்துடும். ஷோல்டரும் நல்லா கவர் ஆகி அந்த கிராஸ் பீஸ் அதில் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறதும் தெரியாமல் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நீளமாக நம்ம விட்டுட்டு தான் அதில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறோம். அந்த மெத்தடில் நீங்கள் ஜாயிண்ட் ஆக்குங்க. இது ஸ்லீவுக்காக 2 பீஸும் எடுத்துருக்கிறேன். லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் இருக்குது. 11 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தைச்சதுக்கப்புறம் 11 இன்ச் வரும். அதில் ஒரு டிசைன் வரும். சுற்றளவு 9 இன்ச் அளவு இருக்குது. இது நீளத்துக்கு அந்த கேன்வாஸ் 2 பீஸ் எடுத்துருக்கிறேன். அது 2ஆக மடிக்கலாம். மடிச்சுட்டு இது கீழே இருந்து ஒரு 1/2 இன்ச் அளவு இந்த மாதிரி விட்டுருங்க. 1/2 இன்ச்சு 3/4 இன்ச் அளவுக்குலாம் விட்டுருங்க. விட்டுட்டு 1.25 இன்ச் அளவுக்கு நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள். அதிலேருந்து மேலே ஒரு லைன் போட்டுருங்க. லைன் போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1.25 இன்ச் 1.25 இன்ச்சு 2 இன்ச் வரைக்கும் விடலாம். அந்த ஸ்லீவோட நல்ல நீளமாக இருந்தது அப்படின்னா 2 இன்ச் வரைக்கும் விடுங்க. 1.25 இன்ச்சுக்கு வரைஞ்சிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா 1.25 இன்ச்சு அந்த மாதிரி வரைகிறேன். இப்போ ஸ்லீவில் மேலே கொஞ்சம் பகுதி ப்ளைனாக விட்டுருக்குறேன். இப்போ இந்த பகுதியிலேருந்து வெளிப்பக்கம் 1/2 இன்ச்சில் அடையாளப்படுத்தலாம். லைட்டாக வளைவாக வர்ற மாதிரி தான் இந்த பகுதி கட் பண்ணி எடுக்கிற மாதிரி 1/2 இன்ச்சுக்கு வளைவாக ஒரு லைன் போட்டுடலாம். எல்லா பகுதியிலையும் அந்த 1.25 இன்ச்சுக்கு நம்ம அடையாளப்படுத்திருக்கோம் பாருங்கள். அந்த பகுதியில் சென்டர்லேருந்து வெளிப்பக்கம் அடையாளப்படுத்திட்டு வளைவாக அந்த மாதிரி வரைஞ்சி விட்டுருங்க. 4 டிசைனுக்கு அந்த மாதிரி வளைவாக வரைஞ்சிருக்கிறேன். அதை அப்படியே நம்ம வரைஞ்ச பகுதியில் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. வெளிப்பக்கம் கொஞ்சமாக கேன்வாஸ் இருந்தால் போதும். நான் பிடிச்சு தைக்கிறதுக்கு கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குன்னு கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்துருந்தேன். இந்த அளவுக்கு போதும். கட் பண்ணி எடுத்தாச்சு. 2 பீஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். மேலே கொஞ்சம் பகுதி ப்ளைனாக விட்டுருக்குறேன். இப்போ 2 லைனிங் கிளாத்தையும் எடுக்கலாம். லைனிங் கிளாத்தை அயன் பண்ணி சென்டரில் அடையாளப்படுத்தி விட்டுறலாம். இந்த கேன்வாஸை கரெக்டாக அந்த பகுதியில் வச்சு அயன் பண்ணிடுங்க. ப்ளைனாக விட்டுருக்கிற பகுதி ஸ்லீவில் மேல் பக்கம் வரும்.
2 பீஸுக்குமே அயன் பண்ணி முடிச்சாச்சு. இனி தைக்கலாம். கேன்வாஸுக்கு வெளிப்பக்கம் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். ஜாயிண்ட் ஆக்கிட்டு அதுக்கு உள் பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியிலையும் கேன்வாஸோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். தைச்சாச்சு. இப்போ மெயின் கிளாத் வைக்கலாம். அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வைக்கலாம். லைனிங் கிளாத் வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து வச்சு நேராக ஒரு தையல் இந்த மாதிரி தைச்சிருங்க. தைச்சிட்டு உள்பக்கம் கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குறேன். நேராக தைக்கும்போது அந்த கட் பண்ணியிருக்கிற அந்த வளைவாக இருக்கிற பீஸ் வரைக்கும் தான் நேராக தைச்சிருக்கிறேன். கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற பகுதியில் தைக்காமல் அப்படியே விட்டுருக்குறேன். இந்த பகுதி வரைக்கும் தான் நேராக தைச்சது. இப்போ உள்பக்கம் கேன்வாஸில் தையல் படாமல் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டு இந்த பகுதி வரைக்கும் அப்படியே கட் பண்ணிடலாம். சைடில் கொஞ்சமாக கிளாத்தை விட்டுட்டு ஒன்று போல் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அது வந்து நம்ம கிராஸில் கட் பண்ணி எடுக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சமாக கிளாத்தை விட்டுட்டு ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்பி கொடுக்கும். அந்த மாதிரி இப்போ லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி எடுக்கலாம். திருப்பி எடுக்கும்போது ஒரு விரல் விட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த மாதிரி அந்த பகுதியில் அப்படியே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பென்சில் ஏதாவது வச்சு இந்த பகுதியில் கொஞ்சம் இப்படி உள்பக்கமாக எடுத்து விடுங்க. எல்லாமே எடுத்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அயன் பண்ணி விட்டுருங்க. இது நான் அயன் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பீஸுமே தைச்சி முடிச்சுட்டு அயன் பண்ணியாச்சு. அயன் பண்ணி வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இந்த பகுதியில் அந்த ரெண்டையும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிட்டு இப்போ இதோட எட்ஜில் ஒரு தையல் தைக்கணும். தைச்சி விடும்போது ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு அப்படியே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த எட்ஜில் அப்படியே தைச்சிட்டு வாங்க. அதில் கட் பண்ணியிருக்கிற பகுதி ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தைக்கிறேன். இப்போ எல்லாமே ஜாயிண்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் லேஸ் வச்சு தைச்சி விடலாம். இப்போ இந்த பகுதியில் இப்போ ஜாயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம லேஸ் வச்சு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். வெளிப்பக்கம் கொஞ்சமாக அந்த க்ரீன் கலர் தெரிகிற மாதிரி விட்டு லேஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்குறேன். இந்த பகுதியில் வந்ததுக்கப்புறம் நீடில் அதில் இருக்கும்போது அப்படியே திருப்பி விட்டுருங்க. மடித்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பகுதியில் ஒரு பட்டன் வரும், திருப்பி விட்டாலே போதும். கீழே வரைக்கும் தைச்சி முடித்தாச்சு. இப்போ தைச்சதுக்கப்புறம் இப்போது சாரீ கலர் கிளாத்து சின்ன சின்ன சதுர பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே முக்கோண ஷேப்பில் ஜாயிண்ட் ஆக்கலாம். சின்ன பீஸ் இருந்தால் போதும். ஒரு 2 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி கட் பண்ணி வைங்க. எல்லாத்தையுமே முக்கோண ஷேப்பில் ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. எல்லா பீஸுமே தைச்சி முடித்தாச்சு. இப்போ தைச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு 3/4 இன்ச் அளவுக்கெல்லாம் இடைவெளி இருக்கிற மாதிரி மேலே ஒரு லைன் போட்டுடலாம். லைன் போட்டுட்டு அந்த ஸ்லீவோட சுற்றளவு எவ்வளவு இருக்கோ அதுலேருந்து கொஞ்சம் அதிகமாக வைங்க. உள்பக்கம் கொஞ்சம் போகிற மாதிரி அடையாளப்படுத்தி விட்டுருங்க. 2 பக்கமும் அடையாளப்படுத்தியாச்சு. மேலே இந்த லைன் இருக்குது பாருங்கள், அந்த பகுதியில் இந்த முக்கோண பீஸில் கார்னர் வரணும். அந்த மாதிரி அடுத்தடுத்து ஒன்றுக்கு மேல் ஒன்றா வச்சுருங்க. அப்போ அந்த நெருக்கமாக அந்த கார்னர் வந்து மேலே தெரிகிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டு வாங்க. இந்த லைன் போட்டிருக்கும்போது அந்த கார்னர் பகுதி அதில் வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் தைக்கும்போது கீழே
அந்த கிளாத்தில் தையல் விழணும். அந்த மாதிரி தைச்சிட்டு அதை அப்படியே நம்ம திருப்பி பார்த்துட்டு இந்த கிளாத்துக்கு வெளிப்பக்கம் இருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஒரு நேர் பீஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு 1.5 இன்ச்சில் இருக்கிற மாதிரி நேர் பீஸ் 2ஆக மடித்து ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கிட்டு இதுக்கு மேலே வச்சு நம்ம தைக்கும்போது கீழே இருக்கிற அந்த கிளாத்தோட எண்டும் இதுவும் ஒன்று போல் வச்சுட்டு ஜாயிண்ட் ஆக்கணும். அப்படின்னா அது ஒன்று போல் ஜாயிண்ட் ஆகிரும். ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. ஜாயிண்ட் ஆக்கிட்டு இதை அப்படியே மடித்து அடிப்பக்கமாக இப்படி திருப்பணும். திருப்பும்போது அந்த முக்கோண பீஸ் எல்லாமே வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி வரும். அந்த நூல் இலைகளும் மறைக்கிற மாதிரி அடிப்பக்கம் ஒரு பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கிறதுக்கு தான் இந்த நேர் பீஸ் ஜாயிண்ட் ஆக்குனது. கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒரு ஃபுட் அளவுக்குலாம் இடைவெளி விட்டு மேலே ஒரு தையல் அப்படி தைச்சிட்டோம் அப்படின்னா கீழே உள்ள பீஸ் வந்து ஜாயிண்ட் ஆகிரும். இப்போ அதுக்கும் மேலே ஒரு லேஸ் வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஃபஸ்ட்டில் நம்ம கீழே உள்ள பீஸ் ஜாயிண்ட் ஆக்கிட்டு லேஸ் வச்சு லேஸில் 2 பக்கமும் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ அந்த முக்கோண பீஸ்லேயும் நூல் இலைகள்லாம் உள்பக்கமாக போயிடும். ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ இந்த பட்டன் வச்சு இந்த கிளாத்தில் அப்படியே கவர் பண்ணுற மாதிரி நல்லா டைட்டாக அந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா கட்டி விட்டுருங்க. 2-3 முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட்டி முடிச்சிருக்கிறேன். இப்போ இந்த பட்டன் எல்லாமே வச்சு இந்த பகுதியில் 2 பகுதியும் ஜாயிண்ட் ஆகிற பகுதி இருக்குது பாருங்கள். அந்த பகுதியில் 2 சைடில் உள்ள கிளாத்தும் அதில் வர்ற மாதிரி இந்த தச்சு விடும்போது 2 சைட்லேயும் அந்த கிளாத்துலேயும் படுற மாதிரி அப்படி ஜாயிண்ட் ஆக்கி இந்த பட்டன் வச்சு தச்சு முடிச்சிருங்க. ஏன்னா மேலே கொஞ்சம் பகுதியும் ப்ளைனாக நம்ம அந்த ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தான் தைச்சிருக்கிறேன். இப்போ இந்த பட்டன் வச்சு நம்ம தைச்சி முடிச்ச ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த ஸ்லீவ் வந்து இதோட ஜாயிண்ட் பண்ணிட்டேன். இது எல்போ வரைக்கும் வர்ற மாதிரி உள்ள ஸ்லீவ் டிசைன் பாருங்கள். இது இந்த மாதிரி இந்த முக்கோண பீஸ் எல்லாமே அந்த எண்டில் வரும்போதும் அந்த ஸ்லீவ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேக் சைடு மாடலுக்கும் இந்த ஸ்லீவ் வந்து பொருந்துகிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி உள்ள மாடல் வந்து இந்த எல்போ ஸ்லீவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இது 4 பகுதியில் இந்த மாதிரி கட் பண்ணி அதில் பட்டன் வச்சுட்டு மேலே கொஞ்சம் பகுதி நமக்கு அந்த ஷோல்டர் பகுதியில் அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த பைப்பிங் பண்ணியிருக்கிறது பேக் சைடில் இருந்து ஃப்ரண்ட்டில் சேர்ந்த மாதிரி எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் பகுதி தைச்சி காமிச்சேன். அப்புறம் இதில் ஒரு பைப்பிங் அந்த மாதிரி சாரீ கலரில் பண்ணி விட்டுருக்குறேன். இப்போ இதில் 4 டாட் வர்ற மாதிரி தைச்சிருக்கிறேன். இப்போ இந்த ஜாயிண்ட் எல்லாமே ஒரே பீஸாக வர மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம பேக் சைட்லேருந்து கொஞ்சம் பகுதி விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்கும்போது ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பகுதி தள்ளி தான் அந்த பைப்பிங் கிராஸ் பீஸ் வந்து ஜாயிண்ட் ஆகுது. இப்போ இந்த ஸ்லீவ் மாடல் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது அந்த சாரீக்கும் பொருந்துகிற மாதிரி இது கொஞ்சம் வித்தியாசமான இந்த ஸ்லீவ் மாடல் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஒரு ஃபேன்சியான ஒரு மாடல். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.